அஸ்தட்டிக் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஆல்மிக் அப்படிங்கிறவர் கடவுள்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் மனிதர்களை பார்த்திங்கன்னா பலி கொடுத்துருக்காங்க. இந்த பலியை செய்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சோக்கா அப்படிங்கிறவர் தான். இந்த மனிதர்களோட உயிரை இவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலத்தில் இந்த மாயம் மந்திர தந்திரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப கொடியமான ஒரு தீய சக்தி நிறைந்த ஒரு விசிலை பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. அந்த விசிலை யார் எடுத்து ஊதுனாலுமே அவங்களோட மரணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுலையோ 60 வயசுலையோ 80 வயசுலையோ பார்த்திங்கன்னா இறந்து போவாங்க. அந்த விசிலை ஊதுற நபருக்கு எதிர்காலத்தில் எப்படி மரணம் வரப்போதோ அந்த மரணம் அந்த விசில் ஊற்றின அடுத்த சில மணி நேரங்கள்லையோ அடுத்த சில நாட்கள்லையோ அந்த மரணம் வரும். அப்படிப்பட்ட அந்த விசில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்க கிட்ட 4-5 பேர்த்திட்டே கிடைச்சிது. ஸ்கூல் பசங்கனாலே துருன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த விசிலை ஊதுறாங்க. அந்த விசிலை ஊதி அந்த மரணத்துலேருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா, இல்லை அத்தனை பேருமே கொடூரமான முறையில் இறந்து போக போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியே. வாழ்வுக்கும் மரணத்துக்கும் உண்டான போராட்டமாக தான் இந்த படம் இருக்கும். படம் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குங்க. படத்தை ஸ்கிப் பண்ண வேணாம், வாங்க ஃபுல்லாக போய் பார்த்தலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்க இந்த பேஸ்கெட் பால் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷனை விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி அதில் விளையாண்டுருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மட்டும் ஆடியன்ஸில் இவன் பேரை யாரோ சொல்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்துட்டு பையன் பயப்படுறான். அடுத்து அந்த பால் பார்த்திங்கன்னா இந்த பையன்கிட்ட வந்துடுது. அங்கே அந்த செகண்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா போட்டி முடியறதுக்கு அது கம்மியாக இருக்கிறதுனால இந்த பையன் அந்த பாலை எடுத்துகிட்டு இந்த பேஸ்கெட் பாலோட அந்த பேஸ்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஷூட் போட போவான். கரெக்டாக தூக்கி போடுவான் பாருங்க. அப்போ ஏதோ ஒரு எரிஞ்சு போன உருவம் பார்த்திங்கன்னா இவனை பிடிக்கிறதுக்கு வருது. அந்த பாலும் சரியாக கீழே அந்த பேஸ்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கோலில் உழுவுற நேரத்தில் இவன் பக்கத்தில் வரும் பாருங்க. கோல் விழுந்ததுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவன் கோல் போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி போகிறான். இவன் எங்கே ஓடி போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பசங்களுக்குன்னு ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்களா ஸ்கூல் பசங்களுக்கு, அவனோட கபோர்டுக்குள்ளே போகிறான். அந்த கபோர்டுக்குள்ளே திறந்ததுமே பார்த்திங்கன்னா மரண பயத்திலேயே அந்த பையனும் அந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு ரவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறாங்க. அந்த பொருளை அவன் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் பார்த்திங்கன்னா தம்பிள்ஸ் இருக்கும். அந்த தம்பிள்ஸை வச்சு உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வச்சு அந்த தம்பிள்ஸை தூக்குவான் பாருங்க. சரியாக அந்த எரிஞ்சு போன உருவம் மறுபடியும் அவனை நோக்கி வருதுங்க. வரும்போதே அவனோட பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே மரண ஓலத்தில் வருது. அதை பார்த்ததுமே இவன் நடுங்குறான். இவருக்கு மூச்சு பேச்சு எல்லாமே அப்படியே திக்கு திக்குன்னு பற்றி நடுங்குது. சரி, இதுக்கு மேலே வந்தால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸுமா இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலர் பாக்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸை தம்பிள்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அடித்து உடைச்சாரான். உடைச்சதுமே அப்படியே அந்த கதவோரை எட்டி பார்ப்பான் பயத்தோட. கரெக்டாக இவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவனுங்க எல்லாமே ஓடி வந்துடுறாங்க. வந்ததுமே இந்த பையனை பார்த்துட்டு சூப்பர் கோல் மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இந்த பையனை என்ன பண்ணுறான்னா, ஸ்வெட்டிங்காக இருக்கிறதுனால குளிக்கிறதுக்காக அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்குள்ளே போகிறான். உள்ளே போனதுமே இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம், எப்படியாவது உடைச்சிட்டோம், அந்த சாத்திரோட பிள்ளைந்து தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த தண்ணி எல்லாம் ஃபில்டராகி கீழே போகும் பார்த்தீங்களா, அந்த ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்புகள் ஏதோ ஒரு புகை வருதுங்க. என்னடாது அப்படின்னு சொல்லி உத்து பார்ப்பான் போகிறங்க. அந்த எரிஞ்சு போன உருவம் மறுபடியும் முன்னாடி நிற்கிது. அதை பார்த்ததும் பையன் பயங்கரமாக பயப்படுறான். அவனோட வாய்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த எரிஞ்சு போன உருவம் கையை விடுதுங்க. கையை விட்டதுமே இவனோட உடம்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக தகதகுன்னு எரிய ஆரம்பிக்குது. இந்த பையன் பயங்கரமாக அலறான். இந்த வெளியே இருக்கக்கூடிய பசங்களாக இருப்பாங்கல்ல, என்னடாச்சு மச்சான் அவனுக்கு என்னடாச்சுன்னு சொல்லி கதை உடச்சி உள்ளே வருவான் பாருங்க. உள்ளே வந்ததுமே அந்த உருவம் இருக்காது. இந்த பையனோட உடல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே தீ பிரித்து எரிஞ்சு போய் கருகி போய் சம்பவத்தை அந்த பேச ஆகிறான். அடுத்ததா ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஆளே அப்செட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களோட கசின் வீட்டில் இருக்காங்க. இவங்க வேற இடத்துல இருந்து, அதாவது இவங்க இருந்த இடத்துல இருந்து இப்போ இவங்க கசின் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறாங்க போல. இவங்க 2 பேரும் அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. எந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வாலிபால் பிளேயர் பாத்ரூமில் எரிஞ்சு போய் செத்து போனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தானோட கையில், அந்த ஸ்கூலுக்கு தான் இவங்க போகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிறப்பே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினோட கசின் இருப்பாங்க பார்த்தீங்களா, 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த ஸ்கூலில் இவங்களுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கபோர்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட படிக்கக்கூடிய ஒரு சக ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்க்கலாம். இவங்க பார்வையே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க இருக்குது. அந்த பொண்ணு இவங்கள பார்க்க, இவங்க அவங்கள பார்க்கன்னு அப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஸ்கூலில் அவங்களுக்கு கொடுத்த அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் 2 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வரானுங்க. இவனுங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எரிஞ்சு போய் செத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குது. அவனுங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என் ஃப்ரெண்டு 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்,
இது அவன் பயன்படுத்தின கபோர்டு, நீ எதுக்கு இதை பயன்படுத்துற, உனக்கு யாரா இதை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இது எனக்கு ஸ்கூலில் தான் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட கசின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாப்பா அவள் இப்போ தான் புதுசாக வந்துட்டு சேர்ந்துருக்கா, அதனால் அவங்க ஸ்கூலில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் கேள்விப்பட்டிருக்கேனே, உங்கள் அப்பனையே நீ போட்டு தள்ளு தானே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க. அப்போ அந்த மற்ற பசங்களாக இருப்பாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் சொல்கிறது எதுவும் தப்பாக எடுத்துக்காத, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த சுரட்ட முடி போட ஒருத்தரப்பா பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணான்னா நம்ம ஹீரோயினோட ஜாக்கெட் ஒன்று போட்டிருப்பாங்க, அதை வந்து இழுத்து தப்பாக பேசும்போது நம்ம ஹீரோயின் கோவம் வந்து வயிற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 எடுத்துறாரு. இவங்களுக்குன்ட்டு ஒரு கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்ததுமே அந்த ஓவராக பேசினா அந்த உயரமாக வெள்ளையாக இருக்க பையன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடறான். மீதி இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட் மாட்டிக்கிறாங்க. அப்போ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் மேலேயும் தப்பு இல்லை, இவன் மேலே தான் தப்பு, இவன் மேலே தான் தப்பு அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சரி உங்கள் பஞ்சாயத்து எல்லாமே என்னோட கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் பாருங்கள், ஈவினிங் வந்துருங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லி கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் மட்டுமே அந்த இடத்துல தனியாக இருக்காங்க. அப்போ அவங்க கபோர்டை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் புக்ஸ்லாம் கொஞ்சம் கீழே விழுவும். நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணை லுக் விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கிளப்பி விட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினையும் அந்த கபோர்டை மூடலாம் அப்படிங்கிறப்ப இந்த எரிஞ்சு போன பையன் ஒரு டப்பாவை போட்டு உடைச்சான் பார்த்தீங்களா கருப்பு கலரில், அந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டில் இருக்குது. நம்ம ஹீரோயினும் அதை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து அது ஒரு மூடி மாதிரி இருக்குதுங்க. அந்த மூடியை ஓப்பன் பண்ணால் மண்டவோடு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் செஞ்சுருக்காங்க. அதை எடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட மனசில் யாரோ வந்து பார்த்திங்கன்னா இதை ஊது அப்படின்னு சொல்லிட்டு மரண ஓலத்தில் நம்ம ஹீரோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சரி அதை எடுத்து ஊதலாம் அப்படிங்கிற அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பீரியட் பில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த பில் ஸ்கூலில் அடிச்சிருது. அடிச்சதுமே நம்ம ஹீரோயினும் அதை அவங்க பாக்ஸுக்குள்ளே போட்டு அதை அவங்க பைக்குள்ளே போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டீச்சர் அவசரமாக பார்த்தீங்களா அங்கே தாங்க போயிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் லேட்டு. அவசரமாக அவங்க பேக்கை அந்த டெஸ்க் மேலே வைப்பாங்க பாருங்கள், அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அதை பார்த்ததுமே இந்த சுரட்ட முடி போட்ட ஒருத்தரப்பா பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன சார் ஸ்கூல்லேயே வந்துட்டு இந்த கஞ்சா டோப் அடிக்கிறதுல வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட பொருளே இல்லை, இது இந்த கபோர்டில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே அந்த டீச்சர் என்ன அதை கொண்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாங்க. அதை அந்த மண்டவோடு போட்ட அந்த விசில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்ததுமே அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது என்னடா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பற்றி நின்ட்டாங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா பூத கண்ணாடி மூலியமாக அப்படி லைட் வெளிச்சத்தில் பாருங்க, இது வந்துட்டு சுமேரியன் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏசியன் காலத்தோட பொக்கிஷம், இது வந்து ஒரு விசில் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அதுல வந்துட்டு என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரணத்தை வரவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயனோட இந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல ஒரு பொண்ணு சர்ச் பண்ணி பார்த்துருவா, எது மரணத்தை வர வைக்கிறதா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பேசிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொருளை கேட்குறப்ப அந்த டீச்சர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த ஸ்கூலோட கபோர்ட்ல இருந்து நீ எடுத்திருக்க, இது உன்னோட பொருளே இல்லை, இது ஸ்கூலுக்கு தான் சொந்தம், எல்லாரும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, ஆனா நீங்க 6 பக்கம் எஸ்ஏவை எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் அங்கே இருக்கக்கூடிய பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டுறாங்க. அடுத்து பசங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இந்த சுரட்ட முடி பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காதல் இருப்பான். அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருந்தால் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம அங்கே உட்காந்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட கசின் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த சுரட்ட முடி பையன் காதலிக்கிற அந்த பொண்ணு மேலே ஒரு பிரச்சனை. அங்கேருந்து எல்லாரும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த வாத்தி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பழங்கால பொருட்களை சேல் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இது ஏசியன்ஸோட சம்மந்தப்பட்ட ஒரு விசில் தானே, அதனால் இதை நம்ம வித்து போடலாண்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த விசில் மாதிரி நிறைய விசில் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் பல கோடி மதிப்பு போகுதுன்னு தெரிஞ்சதுமே இவனு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறான். அதில் ஒர்க்கிங் கண்டிஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். அதை வந்துட்டு இந்த பையன் தொடரத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான்னா அந்த விசில் எடுத்து ஊதுறான். ஊதுனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மரண ஓலத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சவுண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி வெடிக்குது. ஆனால் இந்த ஊதுனதில் இந்த சவுண்டு மட்டும் இந்த பையனுக்கு மட்டும் கேட்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோயினோட நம்ம கசின் இருப்பா பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கசின் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்து உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன கேட்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சுரட்ட மடையனோட அவன் லவரை தானே நீ வந்துட்டு விரும்புகிற, நீ ஒன் சைடாக தானே பார்க்குற அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்கும்போது, ஆமாம் அது ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பையன் ஒரு சிடி கேஸ்ட், இந்த பாட்டு ப்ளே பண்ணுற கேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஸ்கூல் டேபிளில் விட்டுட்டான் போல இருக்குது. அங்கேருந்து வேகமாக வந்துட்டு அந்த ஸ்கூல் டேபிளில் எடுக்கிறதுக்கு ஓடி வரான். இந்த பக்கம் இந்த வாத்தியாரும் நல்ல காசுக்கு நம்ம சேல் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட வெளியே வரக்கூடிய அந்த கேப்பில் நம்ம பையன் இருக்கான்ல, அந்த கசின் பையன் இருக்கான்ல, அவன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து அந்த கிளாஸ் ரூமில் போயிடறான்.
போனதுமே அவனுக்கு தேவையானதை அதை மட்டும் எடுத்துகிட்டு வராமல், என்னடா வாத்தி லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தா இந்த விசிலை வந்துட்டு எப்படி சேல் பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு போகுதுங்கிறதையும் பயம் பார்த்தாராம். அதை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்டு வந்தாராம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்கிட்ட யாரோ ஒருத்தன் தெரியாத நம்பர் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, உன் முகத்தை பார்க்கும்போது நீ ரொம்ப மனவேதையில் இருக்கிற மாதிரி தெரியுது, மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த அதை பயன்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்குள்ளே நம்ம கசின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வேகமாக வந்து அவங்ககிட்ட சண்டைக்கு வரான். அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், அது தெரியாத ஒருத்தன் வந்தான்ல, அவன் அப்படியே கசினை போட்டு கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போடுறான். அடிச்சு நம்ம மூக்கில் வந்து ரத்தம் வருது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரியாத ஒரு நபர் வந்தான் பார்த்தீங்களா உயரமா, அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்போ தான் காருக்குள்ளே ஏறுறப்ப நம்ம கசின் வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்துட்டு வேலை செய்கிறான், இங்கே இருக்கக்கூடிய பெற்றவங்க எல்லாருமே குழந்தைங்கள அவங்ககிட்ட கொடுத்து இயேசுநாதரோட போதனைகளை கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்ககிட்ட நம்பி அனுப்புகிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு எல்லாமே போதைப் பொருளை விற்றுக்கிட்டு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் ஒரு குழந்தையே வந்துட்டு இறந்து போயிடுச்சு, இவன் தான் அது காரணம். ஆனால் என்ன பண்ணுறது, இவன் நல்லவனாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறானே அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினோட கசினோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த வாதியாரும் பெரிய பணக்கார ஆக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவரோட டேபிளில் உட்காந்து அந்த விசிலோட மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த விசில் அங்கே இல்லை. மனுஷனுக்கு யாரா எடுத்துகிட்டு போனால் எங்கடா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தொலைவுறாப்புல. ஒருவேளை இந்த ஸ்கூலை க்ளீன் பண்ணுற ஒருத்தர் இருப்பார்ல, அவரு இதை எடுத்துகிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம்லேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்த்ததுமே தூரத்தில் ஏதோ ஒரு உருவ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அலறிக்கிட்டே சொல்லுது. மனுஷன் பயப்படுறாரு. ஸ்கூல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இந்த டைமுக்கு வெளியே வரக்கூடாது, நான் செக்யூரிட்டி கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இருந்தாலும் அந்த உருவம் இவரை நோக்கி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இவரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அலறிக்கிட்டே சொல்லுது. மனுஷன் பயங்கரமாக பயப்படுறாரு. பக்கத்தில் திடீர்னு வந்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி வந்து வந்துடுறாரு. வந்ததுமே இவருக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கிட்டு இருக்கிற செக்யூரிட்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன சார் ரொம்ப மூச்சு வாங்குது, எதுவும் உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இவரோடனே அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு தன்னோட ரூமுக்குள்ளே போயிடறாருங்க. உள்ளே போயிட்டு மனுஷன் பயத்தோடய அப்படி தம்மை வந்து பற்ற வச்சு அப்படியே புகையை விடுவார் பாருங்க. பக்கத்தில் அந்த பேய் உருவம் கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா வாயில் ரத்த ஒழுங்கு அப்படியே இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இவரோட வயிற்றுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டு கையும் உள்ளே விட்டுருதுங்க. உள்ளே விட்டதுமே மனுஷனோட வாயிலேருந்து அப்படி ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றும். என்னடா பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரோட நுரையீரல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நுரையீரலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி அப்படியே புளியுதுங்க. புளிய இவரோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து வயசான பேய் மாதிரி இருக்கும். அந்த பேயோட உருவம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உருவத்துக்கே இந்த வாதியாரோட உடலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுது. அப்படி முடி கொட்டி போய் ஆளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமாக இருப்பார். ஒருவேளை எதிர்காலத்தில் இவரோட மரணம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. மனுஷன் சம்பவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேராசப்பட்டு சம்பவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார். இந்த பக்கம் இந்த கூத்தெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம கசின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த சுருட்ட முடியோட லவ்வரை இம்ப்ரெஸ் அந்த டெத் விசில் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அத்தனை பேருமே இருக்கிறாங்க. பசங்களை அந்த வாதியார் எஸ்ஏ அனுப்ப சொன்னால் ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசிலை கொண்டு போயிட்டு அந்த சுருட்ட முடியோட காதலி, அதாவது இவரோட ஒன் சைட் லவர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அவன் அதை பார்த்ததுமே அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் உருவத்தை பார்த்து அந்த மண்டவோட பார்த்து அந்த பொண்ணு வர்ணிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஏதோ இங்கே ஒரு மாதிரியா இருக்குது, நான் கிளம்புறேன், நான் தனிமையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒட்டுக்கா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த ஒன் சைடில் ஒரு இருப்பாள் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில் எடுத்து ஊதிடுறா. ஊதுனதுமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சத்தத்தோட பயங்கரமாக கையில் காதை வச்சு இப்படி ஒரு புகை மூட்டமாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்துட்டு மாறிடுறாங்க. அந்த விசிலை எடுத்ததுமே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஒவ்வொருத்தரும் திருத்துன்னு அவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஹீரோயின் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி வெளியே வரக்கூடிய அந்த கேப்பில் அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாங்களா, ஹீரோயின் நெருங்க நண்பர் மாதிரி ஒருத்தர் பழகிட்டு இருப்பாங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும்னா, இந்த வேம்பயர் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஹாலோவின் பண்டிகை கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமா. அந்த இடத்துக்கு நீ வாவேன், உன் மனசில் கொஞ்சம் சந்தோஷத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நானும் அங்கே வருவேன்னு சொல்லிட்டு இவங்க இன்வைட் பண்ணுறாங்க. இவங்க இன்வைட் பண்ணுறதை பார்த்ததுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப அழகாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ காதலர்குள்ளே பேசிக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரியா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசினும் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். கசினை பார்த்ததுமே அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்னோட ஃபோன் நம்பர் இவங்ககிட்ட இருக்குது, நீ வாங்கி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இவன் ஸ்ட்ரெயிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசினை பார்த்து அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இவங்களும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம கசினோட ரூமுக்கு போனதுமே அந்த பொண்ணுக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ்வர்ஸ் எப்படி வந்து யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து லவ் சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி என்னென்னமோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஜன்னல்லேருந்து வெளியே பார்க்குறப்ப தூரத்தில் ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நின்றுட்டு இவங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா உத்து பார்ப்பாங்க பாருங்க, இவங்களோட உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பயந்துக்கிறாங்க. உடனே கசினை கூப்பிட்டு அங்கே யாரும் நிற்கிறாங்க பாரா அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப அங்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ ஃபோனில் பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப, ஓஹோ அந்த பொண்ணுக்கு நீ மெசேஜ் பண்ணுறியா, என்ன நீ கிறுக்குத்தனமாக மெசேஜ் பண்ணிருக்கிற, இப்போ நான் பண்ணுற
பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு see you to tomorrow அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறான். போட்டதுமே இவங்களுக்கு என்ன போகுது ஏதா போகுதுன்னு இவங்க கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு நம்ம சுரட்டையனோட காதல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க குளிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டதுமே அவங்களுக்கு ஒரு தம்பி இருப்பான் போல இருக்குது. அவங்க தம்பி பேரை சொல்லிட்டு விளையாடாத எங்கே இருக்கு இவங்க வீட்டோட மேல் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட் ஆஃப் ஆகும். உடனே இவங்களும் தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா பயத்தோட எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் அந்த மரண ஓலம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. இவங்க பேரை வந்துட்டு யாரோ பேக்ரவுண்டில் அழுந்துக்கிட்டு வளர்ற மாதிரியே இருக்குது. அப்படியே பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கையை வந்து தடவுற மாதிரி இருக்கும். அப்படியே டக்குன்னு திரும்புவாங்க பாருங்க. திரும்பினது பார்த்தா இவங்க தம்பி இருப்பான். இந்த தம்பிக்கார பையன் என்ன வந்து சொல்கிறான்னா, அம்மாவனே உள்ளே வர சொன்னாங்க, இந்த ஸ்விம்மிங் பூலில் நீ குளிச்சுட்டு ஜனிந்து செத்துற போகிற உள்ளவா அப்படிங்கிறாங்க. அவங்களும் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தன்னோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்து இவங்க எல்லாருமே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாதியார் ஒருத்தர் இறந்துட்டு போகிறார் பார்த்தீங்களா, அவரோட இறுதி அஞ்சலிக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாதியாருக்கு கேன்சர் வந்ததுனால தான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கண்ணுக்கு மட்டும் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தலையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை அப்படியே பின்னா அப்படியே உடஞ்சி உங்களுக்கு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. டக்குன்னு அவங்க வந்துட்டு பயந்துடுறாங்க. பயந்தப்ப இந்த சுரட்டையனோட லவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விசில கொண்டு போயிட்டு இந்த முன்னாடி ஒருத்தர் செத்து போனால் நெருப்பு எரிஞ்சு போன மாதிரி அவனோட வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்க, இது அவனுக்கு சொந்தமானது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோட அந்த க்ரஷ் அந்த பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே காரில் அந்த பையன் வீட்டுக்கு போகிறாங்க. காரில் போகிறப்பே இவங்களுக்குள்ள மனசை விட்டு பேசி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே அங்கே கதவு தானாக திறக்குது. யாருமே அந்த வீட்டுக்குள்ளே இல்லை. அப்படியே அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தா இந்த பழங்காலத்து பொருட்கள் இருக்கும்ல, ஒரு சூனியக்காரங்க வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பழங்கால பொருட்கள் எல்லாமே நிறையா இருக்கும். அப்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பயன்படுத்துகிற மாதிரியே படிக்கட்டிலேருந்து இந்த இறந்து போன பையன் இருந்தக்கால அந்த நெருப்பில் எரிஞ்சு போனவன் அவனோட பாட்டி வந்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரெண்டான பொருள். அதுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு முன்னோர்கள் பயன்படுத்தின பொருள், இது எல்லாமே நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள பல வருஷங்கள் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த டெத் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில் கொடுக்குறாங்க. இது உங்கள் பேரனோட கபோர்டில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதை பார்த்ததுமே இதனால தான் என்னோட பையனும் என்னோட பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த விசில் ஒன்றை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மரணத்தை வரவை அப்படின்னு தானே சொல்லியிருக்கு, அதாவது மரணத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே போட்டுருக்கு நாங்கள் வாதியார் சொன்னார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லை, உன்னோட மரணத்தை வரவை அப்படின்னு சொல்லி இது எழுதியிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாயன்ஸுக்கு ரேட்டடாக இருக்கக்கூடிய அஸ்தட்டிக் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அதில் அந்த ஹோல் மிக்குங்கிறது யார், இந்த சோக்கா அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசில யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எதிர்காலத்தில் எப்படி இறந்து போவாங்களோ அதே மாதிரி நிகழ்காலத்தில் இறந்து போவாங்க. இப்போ இந்த விசில் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கு, அவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான், மரணத்துலேருந்து யாராலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு, இது எனக்கு சொந்தமானது இல்லை, இது உன்னோடது, நீ எடுத்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வரப்ப இவங்க நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மயக்க வர மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க போல இருக்குது. அதில் எதோ இவங்க வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்கூலில் ஒரு பையன் எரிஞ்சு போய் செத்து போனவன் இந்த பாட்டியோட பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனோட டெத் ரிப்போர்ட்டை போய் பார்க்கலாம், இந்த பாட்டி சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த பையன் இறந்து போயிருப்பாங்களா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும்ல அந்த ரூமுக்கு திட்டுத்தரமாக போகிறாங்க. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க தான் போல இருக்குது. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுமே இவனோட ஃபைல் எடுத்து பார்க்குறாங்க. அவன் கொடூரமாக எரிஞ்சு போய் இறந்துருப்பான் பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு பார்க்குறாங்க. அதில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ரூமுக்குன்னு ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவரு உள்ளே வராது. அவர் உள்ளே இருந்ததுமே அங்கே இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு இவங்க திருட்டு தரமாக ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் யாரோ இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இன்னும் தொலை வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சுற்றி முற்றி வரானான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இறந்து போனவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவனோட பல் வரிசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து ஒரு 45 ஏஜில் இருக்கிறவங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. அந்த விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. சரி, இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஆள் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பார்க்கறதுக்குள்ள பக்கத்தில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஹாலோவீன் ஃபங்க்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனில் கலர் எல்லாமே ட்ரெஸ் போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர மெட்டலாக இருக்காங்க. இதை நம்ம கசின் இருப்பான் பார்த்தீங்களா, அவரோட கெட்டப் பயங்கர சூப்பராக இருக்கும். இவன் எங்கே போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இவனோட க்ரஷ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் நம்ம சுருட்டனோட காதலி, அவங்கள போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவங்க பார்த்ததுமே வா ஒன்றது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் இருக்கான் பார்த்தீங்களா நம்ம கசின், அவன் வந்துட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறையா வழியை வந்து தான் பார்த்துட்டு இருப்பான். வா அந்த பலூனை சுட்டு உனக்கு அந்த டெடி பேரை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற அந்த நேரத்தில் நம்ம சுருட்டனோட காதலி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை சொல்லிடுறாங்க. நீ ரொம்ப நல்ல பையன்டா, நீ ரொம்ப ஒழுக்கமான பையன், நீ ரொம்ப வருஷமாக காதலிக்குன்னு எனக்கு தெரியும், என்னை விட அழகா உனக்கு நல்ல பொண்ணாக வந்து
வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு அவன் மனசு நோகாத மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டுன்னா அவனோட காதல் அந்த சுரட்டை இருப்பான் பார்த்தீங்களா அவங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. நம்மளால கொஞ்சம் அந்த இடத்துலயே அப்செட் ஆயிடுறான். அடுத்ததா அந்த விசில ஊதுனது யாரு? நம்ம சுரட்டனோட காதலி தானே. அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரும் அந்த இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சில் ஒரு பையன் ஃப்ராட் தரம் பண்ணிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இந்த போதை பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவனோட மெயின் பார்ட்லயே எட்டி ஒரு உதவ வைக்கிறாங்க. உதச்சதுமே அவன் கீழே விழுந்துறான். இவங்க 2 பேரும் வேகமா போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பையன் கத்தி வச்சு உங்களுக்கு கிளிக்காம விட மாட்டேங்க அப்படிமா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேகமா வந்துட்டு அவன் கத்தி வச்சு கை இருக்கு பாத்தீங்களா, அந்த கையை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு மிதிக்கிறாங்க. மிதிச்சுட்டு அந்த கத்தி எடுத்துட்டு உன்னாலதான்டா குழந்தைங்க செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூக்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கத்தி விட்டு அவன் மூக்கே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அங்கிருந்து இவங்க வேகமா எங்க போறாங்கன்னா நம்ம கசினை வந்து பாக்குறாங்க. கசின் கிட்ட எங்கடா அவன் கிரஷ் அப்படிங்கிறப்ப அவ அந்த பக்கம் அந்த பசில் கேம் இருக்கும்போது அவன் அங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவளை போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இவன் அந்த ஷூட்டிங் கேம்ல அதை வின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு டெடி பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பான். அதோடய இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம சுரட்டைங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பசில்ஸ் கேம்ல விளையாண்டு இருப்பாங்க. இவங்களும் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளவி ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான பேய் வந்து பாத்தீங்கன்னா இவங்க முன்னாடி நிக்குது. தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லுவாங்க, அது தள்ளி போவாது. திடீர்னு இவங்க வேற பக்கம் போவாம பாருங்க, மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிற்கும். அதை பார்த்ததுமே இவங்க பயங்கர வேகமா வந்து பாத்தீங்கன்னா ஓடி போறாங்க. ஓடி போறப்பே இவங்களுக்கு பயம் வந்துட்டு அதிகமாகுது. உடனே தன்னோட காதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்றப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஹாலோவீன் ஃபங்க்ஷனா அப்படிதான் பயன்படுத்துவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறப்ப இல்ல இதை பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனும் வந்து பாத்தீங்கன்னா தொலைவி வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த பாட்டி கிளவி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பேய், அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவுரு மாதிரி இருக்கும். அந்த செவுத்துல வந்து இவங்களை பார்த்து அப்படியே இவங்க பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே இறங்கி வரும் பாருங்க. இவங்க பயங்கரமா பயப்படுறாங்க, அப்படியே அலற ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இவங்க நெருங்கிட்டு அப்படியே கை நீட்டிட்டு வரும். இவங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்வெற்ற ஒரு இது ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதை எடுத்து டம்முன்னு மண்டையில அடிப்பாங்க பாருங்க. அடிச்சதுமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிப்படும். 2 பேருமே அந்த பேயை மயக்கம் போட்டு விழுந்துரும், இவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவ்வளவுதான், அந்த பேய் செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து பார்ப்பாங்க பாருங்க, தலையில கை வச்சுக்கிட்டு. அப்ப திடீர்னு அந்த பேய் வந்து முடிக்கும். அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே மாட்டிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல போறதுக்கு வழி இல்லாம இந்த காத்து போறதுக்காக இந்த டனல் மாதிரி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல இவங்க வேகமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த பேயும் இவங்க பேரை சொல்லிக்கிட்டு அந்த மரண ஓலத்தில் அழகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி போய் துரத்திக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட காலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடும். காலில் வந்து அப்படியே நகை தழுத்தும் பாருங்க. இவங்க கால் முழுக்க அப்படியே வயசான தோட்டத்துக்கு மாறும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தலைவலியாக அவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. இவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மணி அடிப்பாங்கல்ல வின் பண்ணவங்க, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க. அந்த மணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஏறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டனல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இவங்க பேர் சொல்லி அலற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பொண்ணோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வயசான தோற்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டனலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வரலிங்க. அந்த மணி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் அப்படியே தலைகீழாக பிடிச்சி இந்த பொண்ணோட வாயோட வாய் வச்சு அப்படியே இவங்களோட இளமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் உறிஞ்சிட்டு சம்பவத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களாம் அப்படியே துடிக்க பொண்ணுகிட்டு இருக்கு. அப்போ கூட இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த மணியை நம்ம இழுத்துணும்னு சொல்லிட்டு மணியில் கை வைப்பா பாருங்க, வச்சதுமே அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கேட்டுரும். சம்பவ இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து கிடப்பா. இதை யார் வந்து பார்க்குறாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அந்த பொண்ணோட காதலி சுரட்டத்தில் இருப்பான் பார்த்தீங்களா, அவனும் அந்த இடத்துல வந்து பார்க்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த சுரட்டை இருப்பான் பார்த்தீங்களா, அந்த இறந்து போன பொண்ணோட காதலன், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மன அழுத்தம். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விசில ஊதுனால தான் அவள் இறந்து போனா, உங்களோட ஃப்ரெண்டு 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்தாலும் அதுவும் இதே காரணத்தால் தான் இறந்து போனா, அந்த ப்ரொஃபஸர் அந்த டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில ஊதா இறந்து போனா, அவள் தான் இறந்து போனவா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப சுரட்டை என்ன சொல்கிறான், அது ஒரு பாட்டி, அது யாருன்னே தெரியாது, அவள் வீட்டுக்கு போயிருப்பான், நான் அவளை போய் வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வந்ததை சண்டை போட்டுருப்பான். அப்போ நம்ம கசின் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் சுரட்டை என்ன சண்டைக்கு வரான், உன்னால தாண்டா அவன் அந்த இடத்துக்கு போனா, அவள் நீ உன் கூட வச்சிருந்தா அவள் இறந்துருக்க மாட்டாள் அப்படிங்கிறப்ப அந்த சுரட்டை என்ன சொல்கிறான்னா, நீ அவளை விரும்பின அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவள் ஒன்றை விரும்பலை, உனக்கெல்லாம் அந்த மாதிரி பொண்ணுங்களாம் கிடைக்க மாட்டாடா, அவள் வீட்டில் தானே இருப்பான், நான் போய் பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடறான். நம்ம கசினும் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்கேயும் போகாதீங்கன்னா ஒட்டுக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்காம ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமாக பிரிஞ்சு போயிடுறானுங்க. இந்த பக்கம் இந்த சுரட்டை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல் போதையில் காரை ஓட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்கு போகிறப்ப பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒட்டச்சி எரிஞ்சிட்டு தாங்க போகிறான். வீட்டுக்குள்ளே கதவை தட்டு போனால் பெற்றவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருட்டுத்தனமாக உள்ளே வந்துட்டு அடுத்து என்ன பண்ணான்னா மூஞ்சை வந்துட்டு கண்ணாடியில் போய் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் பார்ப்பாங்க. அப்போ இவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்தை பார்த்ததுமே அப்படியே பயங்கரமாக பயந்து போய் கீழே விழுவுறாங்க. கீழே விழுந்தது அப்படியே லைட்டை பார்த்து பாப்பா பாருங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் அலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. இவங்க அப்பா வந்துட்டு எப்பயுமே போதையில் வண்டி ஓடாதான் நான் சொல்லிட்டேன், பக்கத்தில் இருக்கிற குப்பத்தொட்டி போய் நீ உடச்சிட்டு வர, நீ செத்தினா போதையில் நீ வண்டி ஓடி தான்டா சாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அப்படியே மயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவன் படுத்து தூங்கிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட உயிர் தோழியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எங்கேயோ இருக்கிறப்ப இவங்களை தொலைவிக்கிட்டு அவங்க அப்பா வந்திருக்காரு போல இருக்குது. அவங்க அப்பாவை ஒரு மிகப்பெரிய ஒரு லாரி வந்துட்டு
இவங்க கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிருச்சான். அதனால் இவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத, சாகிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வெளியே நம்ம கசின் மழை வந்துக்கிட்டே இருக்கும். குற்ற மழையில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் அந்த டெடி பியரோட உட்காந்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை வரும் பார்த்தீங்களா, அது அப்படியே சிவப்பு கலரில் மாறுது. இவங்க இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரி இருக்கும். இந்த இரும்பெல்லாம் போட்டு நூறுக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரஷர் ஃபேக்டரி மாதிரி அந்த ஃபேக்டரி இருக்கும். அந்த ஃபேக்டரிக்குள்ளே இவனோட கனவுகள் அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. இவனோட கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் நசுங்கி செத்து போகிற மாதிரியான காட்சிகள் இவனுக்கு தெரியுது. அப்போது நம்ம கசினோட மரணம்ங்கிறது அந்த ஃபேக்டரியில் தான் அப்படிங்கிறத நம்ம பையன் அந்த ரத்த மலையை வச்சே கண்டுபிடிச்சிக்கிட்டான். இந்த மரணத்தோட விசிலேருந்து தப்பிக்கணும்னா இதை பற்றி தெரிஞ்ச அந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பக்கத்துக்கு இவங்க 3 பேருமே போகிறாங்க. அந்த பாட்டியோ இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு சீரியஸாக இருக்கிறாங்க. அப்போ கூட இவங்க உள்ளே போகிறப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டை வந்துட்டு அந்த இது கொன்றுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாங்க. அந்த விசிலை ஊதுனவங்க அந்த விசில் பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த ஊதுறப்ப அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ஓல்மிக் அப்படிங்கிறவன் கடவுளை வந்துட்டு சந்தோஷப்படுத்துறதுக்காக மனிதர்களோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை வந்து பரிசாக வந்துட்டு கொடுப்பானாம். அதை செய்யறதுலாம் யார் பார்த்தீங்கன்னா சோக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப சிரமம், மரணம் வந்துட்டு நம்மளை எப்படியா இருந்தாலும் ஆட்கொண்டுடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு அப்போ தான் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வந்து பார்ப்பாங்க. கண்ணாடியை பார்க்கும்போது அவங்களோட மரணம் இவங்களுக்கு பின்னாடியே வந்து நிற்கிதுங்க. அப்படியே ஏதோ தண்ணிக்குள்ள வந்து அப்படியே நினைஞ்சு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு ஊசி போட்ட மாதிரி இவங்களுக்கு அப்படியே காட்சி தெரியும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே ஊசி போடுறப்ப நம்ம கசின் போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்ப, நீங்கள் இறக்க போகிற அந்த நேரத்தில் சோக்கா கண்டிப்பாக வருவான். அப்போ நீங்கள் சோக்கா கிட்ட நீங்கள் பேசணும். உங்கள் மரணத்துக்கு பதிலாக நீங்கள் வேற யாராவது ஒரு நபரை பலி கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ரத்தத்தை உங்களோட குறியீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலி கொடுக்க போகிறவங்களை அவங்களோட நெத்தியிலையோ இல்லை உடம்புலையோ உங்கள் ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடவணும். அப்படி தடவுனீங்கன்னா உங்கள் உயிருக்கு பதிலாக சோக்கா வந்துட்டு அந்த உயிரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மையாலுமே இந்த மரணத்தை வந்து தப்பிக்க முடியாதா அப்படிங்கிறப்ப, மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு தான். சோக்கா கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சிரமம், ஆனால் வாழ்க்கை வாழ்றதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்பவ இடத்துல இறந்தாங்க. அவங்க இறந்ததுமே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம கசின் இருப்பான் பார்த்தீங்களா, வேகமாக கீழே வராங்க. அப்போ நம்ம கசின் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறதுக்காக நின்றுட்டு இருப்பான். அப்போ எங்கடா போகிறேன், எங்களை விட்டு தனியாக போவாதா, நம்மளா ஒட்டுக்கா இருக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி சொன்னது நீ கேட்டல, நான் உயிர் வாழணும், நான் உயிர் தப்பிக்கணும், நான் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது, அதனால் நான் ஒருத்தர் பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் தப்புடா, அதெல்லாம் எதுவும் பண்ணாதான் இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படியோ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் கார் எடுத்துகிட்டு வந்து வேகமாக கிளம்புறான். அடுத்ததா இந்த பக்கம் நம்ம சுரட்டையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவன் அந்த டிவியில் தன்னோட காதலியோட உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு உண்மையாலுமே நம்ம காதலி தான் இறந்து போயிட்டா போகுது அப்படின்னு பையன் கதறி இறந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கதவை தொட்டுற சவுண்டு கேட்கும். அப்பா அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையன் பயத்தோடய கேட்குறான். திடீர்னு அந்த கதவு தானாகவே திறக்குது. திறக்கும்போது அப்படியே ஒரு உடஞ்சி போன கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கதவு கிட்ட வருது. அதை பார்த்ததுமே பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும், அந்த சேரை தூக்கி அந்த கதவை மேலே அடைக்கிறான். அடைச்சதுமே அவங்க அப்பா அம்மா என்னடா நடக்குது, ஏதா நடக்குது, என்ன சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. அப்போ என்ன சொல்லணும், அப்பா அம்மா அங்கேயே இருங்க, இந்த சாத்தா வந்துட்டு நீ விடாது, என்னை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதவை அடைக்கிறான். கதவை அடிச்சுக்கிட்டு அந்த கதவு வந்து ஏதோ வருதான்னு சொல்லி அப்படியே பின்னாடி நடந்து போவான் பாருங்க. இவன் துணி அடிக்கக்கூடிய அந்த அலமாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அலமாரிலேருந்து ஒரு உடஞ்சி போன கை வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி கை வைக்குது. கை வச்சதுமே இவனோட மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து காத்தடிக்குது. காத்துலேயே மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிழிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி சிதறுதுங்க. அப்படியே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல் ஷேப்பில் பறக்கிறான். இவனோட முதல் கால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி துண்டாகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலோட அந்த மூட்டு எலும்பு இருக்கும்ல, அது மட்டும் சதையை கிழிச்சு வெளியே வந்து அப்படியே ரத்தம் ஊற்றுது. அடுத்து இவனோட கை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2ஆக பிறந்து அப்படியே துண்டாவது, ரத்தம் முழுக்க மூஞ்சி மூலம் அப்படியே தெரிக்குது. இவனோட நெஞ்சு எலும்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புலேருந்து அப்படி வெளியே வருதுங்க. பார்க்கறதுக்கே நமக்கே வந்து ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். அடுத்து இவனோட மண்டை இருக்கும் பார்த்தீங்களா, இவன் மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு ஏதோ இந்த ஆக்சிடென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அரை மண்டையோட இருக்கிறான். அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான், நடப்போனமாக நின்றுட்டு இருக்கான். சரியா அந்த நேரம் பார்த்து இவங்க அப்பா அம்மா கதவை திறப்பாங்க பாருங்க. தன்னோட பையனை பார்த்துட்டு கதறி எழுதுவாங்க. நம்ம சுரட்டையன் சம்ப இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவான். அவங்க அப்பா சொன்னார் பார்த்தீங்களா, நீ கண்டிப்பாக போதையில் போயிட்டு காரில் தான் ஆக்சிடென்ட் ஆகி சாவன்ட்டு. அந்த கார் ஆக்சிடென்ட் எப்படி நடக்குமோ அதே மாதிரியே நம்ம சுரட்டையனும் சம்பவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கசின் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை தாங்க போய் பார்க்குறாங்க. அங்கே போனதுமே இவனோட ரூமில் இவனுக்கு தெரியும் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூமில் என்ன இருக்கும்னா, இவன் ஒரு வேஷம் போட்டு வந்தால அந்த கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்போது இவன் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் கொல்ல போகிறான் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த இடம் எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும். இவன் அந்த க்ரஷர் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா அவரோட மரணம் அங்கே நடக்கும்ட்டு அந்த இடத்துக்கு முன்னாடி இந்த பையன் ஃபோட்டோ எடுத்திருப்பான். இவனுக்கு அங்கே தான் வேலைக்கு போகணும்னு ஆசை போல இருக்குது. அப்போது இவனோட மரணம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கெஸ் பண்ணிடுறாங்க. இந்த பையன் எங்கடா
எங்கடா சொல்லி போகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ச்சுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். இந்த ஃப்ராடு பையன் சர்ச்சு ஒருத்த வேலை பார்ப்பான் பார்த்தீங்களா, அவன் இருக்கிற இடத்துக்கு இவன் போகிறான். அந்த சர்ச்சுக்குள்ளே இவன் போனதுமே அவன் மட்டும் அங்கே தனியாக இருக்கிறான். ஏடா உனக்கு போதை பொருள் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவனை போட்டு தள்ள வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுறான். டே என்னை சுற்றாத நான் எதுவும் பண்ணாலும் சொல்லி பக்கத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் அடிக்கும். பெல் அடிச்சிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு சரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வேலை செய்கிற அந்த பையன் போட்டு அடிக்கடி அடிக்கிறான். அடுத்து இவன் அந்த துப்பாக்கி எடுத்துக்கிறான். துப்பாக்கி எடுத்துட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டானா அப்படின்னு சொல்கிறது நீட்டு பாருங்க. டே என் மரணம் இப்படி இல்லைடா, என் மரணம் எப்படி நடக்கு தெரியும்னா அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா துப்பாக்கி சுள்ள அப்படிங்கிறப்ப கீழே ஒரு தட்டுமா இருக்குங்க. அந்த தட்டை போட்டு அடின்னு அடிச்சு அந்த ஃபேக்காக வேலை செய்வான் பார்த்தீங்களா அந்த ஃப்ராடு பையன், அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு மட்டையாக்கிடுறான். இந்த பக்கம் நம்ம கசினோட மரணம் எங்கே நடக்குமோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராடு பையனை கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காரு. கட்டி போட்டு அவன் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தடையை பார்த்துக்கிட்டு அந்த போதை மாத்திரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போதை பொருள், அந்த போதை பொருளை எடுத்துறான். எடுத்துட்டு ஏன்டா இப்படி தான் நீ எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதை மாத்திரையை வந்து நம்ம கசின் வந்து போட்டு விட்றாப்ல. போட்டு அந்த பையன் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறுறாங்க. அடுத்து நம்ம கசின் என்ன பண்ணுறான்னா தன்னோட கையை அறுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போவான். சரியா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துருவாங்க. டே என்ன பண்ணுற, அவனை கொன்றாதரா, அவனோட மரணம் வந்துட்டு இதில் இல்லவே இல்லை, நாம தான் மாட்டிக்கிட்டோம், அவனை விட்டுரு அப்படிங்கிறப்ப இவன் ஒரு ஃப்ராடு, இவனுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாரு, இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, மரணத்தை விட என்ன பண்ண முடியும், ஒரு டைம் தான் நம்ம இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சிந்தனை வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கசினோ தயவு செய்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடு கிட்ட போய் நிற்பான். அவனும் கதறி கதறி அழுவான். இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டான்டா, என்னை விட்டுறான்னு சொல்லிட்டு அவன் கதறி கதறி அழுகுறத பார்த்துட்டு போடா இவனோட உயிரை வந்துட்டு நம்ம உயிருக்காக பலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கொஞ்சம் அப்செட் ஆகி இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் வந்ததுமே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரண ஓலம் இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஐயோ அது வந்துருச்சு அப்படிங்கிறப்ப வா இங்கிருந்து போகலாம் அப்படிங்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கையை நம்ம கசினோட கையை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குதுங்க. இவரு இழுத்து பார்ப்பாரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்களை விட்டு துண்டானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி துண்டாகுதுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை துண்டாயிடுச்சு. அப்படியே மனுஷன் அப்படியே வழியில் கத்துறாப்புல. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த ஃப்ராடு பேர் பார்த்தீங்களா என்ன கருமண்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்பாரத்தில் அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். அப்படியே ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டாய் மேலே வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கசினால வலி தாங்க முடியாது. நம்ம ஹீரோட கையை வந்து பார்த்தீங்கன்னா உதறி விட்டதுமே அப்படி கையிலிருந்து தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வரைக்கும் அப்படியே பாதியாக உடம்பு துண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கால் மட்டும் பேலன்ஸ் நின்றுட்டு இருக்கும். அப்படியே அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அந்த நேரத்தில் அப்படியே அந்த உடம்பு அப்படியே மேலே தூக்கி இந்த மிஷினில் ஒரே அடி அடிச்சா எப்படி செதறி போகும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செதறி போகுதுங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட உயிர் தொழில் பார்க்க பார்த்தீங்களா, நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன், எனக்காக நீ இரு, அவனோட மரணம் இப்படி தான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து வெளியே வரப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. நம்ம கசின் ஒரு வார்த்தை சொன்னால ஒரு முறை தான் இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஒரு முறை இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, நீ இந்த இன்சுலின் மருந்து இருக்கும்னா சுகருக்கு போகிறதுக்கு அந்த மருந்து வச்சிருக்க அப்படிங்கிறப்ப அவன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஒரு குடோனுக்குள்ளே போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு இரும்பு தொட்டி மாதிரி இருக்குதுங்க. அந்த தொட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி ஐஸ் கட்டிலாம் போட்டுட்டு இந்த சுகருக்கு போகக்கூடிய அந்த இன்சுலின் ஊசி இருக்கும்ல அதில் நிறைய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இந்த இறந்து போனவங்க, இந்த மூச்சடிச்சு இறந்து போகிறவங்க, இந்த சிவாஜி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிச்சு சாக்கில் செத்து போயிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உயிர் கொடுக்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களோட பிளான் வந்துட்டு என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல எனக்கு இந்த இன்சுலின் ஊசை போட்டு நான் முதல்ல போய் இறந்துற மாதிரி இறந்துறேன், ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு, அப்புறம் நீ அந்த தண்ணிக்குள்ளே என்னை வெளியெடுத்து இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்று மருந்து, அந்த இதய துடி போகிறதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கும் போல இருக்குது, அந்த மருந்து கொடுத்து என்னை காப்பாதுன்னு சொல்லி இவங்க பிளான் போடுறாங்க. பிளான் போடும்போதே நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மரணம் அப்படியே வந்து நிற்கிது. சரி இதை நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊசியை வந்துட்டு போட்டுறாங்க. அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறமேட்டு தாங்க தெரியுது அவங்களோட இறந்த உருவம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட கையிலேயும் ஊசி இருக்கும். தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுலேயே இவங்க ஊசி போட்டாங்க. ஊசி போடுறதுமே அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே இவங்களை தூக்குவாங்க. இவங்களும் தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே மேலே வர மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க தண்ணிக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போது இவங்களோட அந்த உயிர் ஆன்மா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பேய் இருக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தா, அது இவங்களோட காலை பிடிச்சி கொடூரமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மருந்தை வச்சு தடையை விட்டு இவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் 20% தான் இருக்கும். இவங்க நெஞ்சை வச்சு பார்த்தீங்கன்னா ஆழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஃப்ராடு பையன் என்ன பண்ணுறாங்கன்னா மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. அவன் எந்திரிச்சிட்டு எங்கேயோ அலற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா, அவனை விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு இரும்பு ராடு இருக்கும். அந்த இரும்பு ராடை போட்டு அந்த சட்டரை அடின்னு அடிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மரணமும் அந்த இடத்துல வந்துடுது. அவங்களோட மரணமும் அப்படியே உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது. ஐயோ நீ இப்போ வராத, கொஞ்ச நேரம் லேட்டாவா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இவங்க அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். திரும்பி வந்து வைப்பாங்க பாருங்க, இந்த ஃபேக் ஃபாதர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராடு பையன், அவங்க கரெக்டாக அந்த சட்டரை வந்துட்டு உடச்சிட்டு நம்ம கசினோட துப்பாக்கியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தாறு மரம் வந்துட்டு சொல்கிறோம். இதில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்துட்டு அடிபட்டுரும். அந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருங்க. உடஞ்சி போகிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க, நெஞ்சில் கை வச்சு அழுத்திக்கிட்டு, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை, என்னை நீ தான் காப்பாற்றணும்
பார்த்துருவோம், நான் தான் பார்த்துவேன், எனக்கு வாக்கு கொடுத்தல, தயவு செய்து கிளம்பி வா, எந்திரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க அழுகுறாங்க. இவங்களோட மனசாட்சி அந்த உள்ள இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இவங்களோட ஆன்மா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்களோட சாத்தான் பேய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உருவத்தில் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னது ஒரு ஞாபகம் வரும் பார்த்தீங்களா, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் அந்த பேயை எட்டி வச்சு அப்படி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வராங்க. அப்படியே உங்களுக்கு மூச்சு திணறும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரத்தம் போயிட்டு இருக்கும். அந்த ஃபேக் ஃபாதரை கொஞ்சம் அமைதியானு சொல்லிட்டே இருப்பாங்க. மறுபடியும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் மேலேருந்து, அதாவது தண்ணிக்குள்ளே இருந்து ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிருக்கு வந்துடுது. உயிருக்கு வந்ததுமே இவங்களுக்கு அடிபட்டு போய் கிடப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களோட ஆன்மா பக்கத்துலேயே கிடக்கும். அதை பார்த்ததுமே நான் வந்துட்டேன், எந்திரி உனக்காக தான் நான் உயிர் தப்பிச்சு வந்தேன், எந்திரிம்பாங்க. இந்த ஃபாதரை போய் என்ன பண்ணுவானா, டேய் நீங்கள் தானே வந்துட்டு இந்த சாத்தானை வழிபடுறீங்க, நீங்கள் தான் அந்த சாத்தானை வரவிக்க போகிறீங்களா, அதுக்கு தாண்டா ஆண்டவரே என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிட்டு இருப்பான். அப்போது இந்த அடிப்பட்ட போன பொண்ணு இருப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்களோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வலிஞ்சு போயிட்டு இருக்கும். இவங்களோட ஆன்மாவும் அங்கே தான் இருக்கும். அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஆட்டை பலி கொடுத்து இந்த மாதிரி அரக்கர்கள் வந்து அழிப்பாங்க. உங்கள் ரத்தத்தை நான் குறியீடாக போட்டு உங்களை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த வலிஞ்சு வந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில் போட்டுக்கிறான். நெத்தியில் போட்டதுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட மரணம் வந்துட்டு அந்த ஃபேக் ஃபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அந்த ஃப்ராடுக்கார பையனுக்கு வந்துட்டு போயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தூரத்தில் இந்த ஃப்ராடு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட பேய் உருவம் அந்த இடத்துல நிற்கிது. அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் உருவம் அழுதுகிட்டே கூப்பிடுது, யாரா நீ, என்னடா கொடூரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என் பக்கத்தில் வந்தால் சுட்டுருவோண்டா அப்படிங்கும். அந்த பேய் அப்படியே வரும்பாங்க. இவன் துப்பாக்கி எடுத்து சுடுவான். சுட்டதுமே அந்த தோட்டாக்கள், எத்தனை தோட்டாக்கள் அந்த பேயை பார்த்து சுட்டானோ அத்தனை தோட்டாக்களும் இவனோட உடம்புலையும் வந்துட்டு பாயும். பாஞ்சதுமே அந்த பேய் இருக்கும் பார்த்தீங்களா, இவன் நோக்கி வேகமாக ஒரு என்னை விட்டுருமா பாருங்க. சம்பவ இடத்துலையே அவனும் அந்த பேய் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரியே செத்துட்டான். இந்த ஃபேக் ஃபாதர் மட்டும் வரல அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செத்துருப்பாங்க. முதல்ல அந்த சோக்காவோட விசிலை யாராலையும் உடைக்க முடியாத அந்த விசில் தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மரணத்துலேருந்து தப்பிச்சதுனால அந்த விசில் உடையுது. ஒரு வழியாக மரணத்தோட பிடியிலேருந்து நம்ம ஹீரோயினோட அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு உயிர் தொழில்பாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. திரும்பியும் 3 மாதம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி இல்லாமல் ஒரு ஆண் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு பயங்கர மாதம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட யாரோட மரணமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணுக்கு வந்துட்டு தெரியுது. அதை பார்த்துக்கிட்டே பயப்படாமல் நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரியாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் அந்த கிஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டு ஒரு பொண்ணோட கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அந்த பொண்ணும் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கபோர்டில் ஹோல்மிக்குக்காக சோக்கா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. இன்னும் எத்தனை பேரோட மனித உயிர்களை காவு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதோட படம் இங்கே வந்துட்டு முடியுதுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோவில் ஏதாவது நிறைய குறை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க, அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு தரமான மூவியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.